அணிவகுப்பு தொடர்பாக தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். மதன், விவரங்கள். நந்தா, தமிழகம் முழுவதும் அணிவகுப்பு நடத்த RSS தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழகம் முழுவதும் கோவை, பல்லடம், நாகர்கோவில் உள்ளிட்ட 6 இடங்கள் தவிர 44 இடங்களில் சுற்றுச்சூழலுக்கும் அணிவகுப்பு நடத்திக் கொள்ள வேண்டும் என RSS அமைப்புக்கு அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்தது. இந்த ஒரு உத்தரவை எதிர்த்து RSS தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் ஒரு மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் தான் இன்று நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் சத்யநாராயண பிரசாத் அமர்வில் விசாரிக்க உள்ளது. அப்போது RSS தரப்பை பார்க்கும்போது கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீதிமன்றம் அறிவித்தல்படி ஜனவரி 29 மீண்டும் அணிவகுப்பு நடத்த அனுமதி கோரி விண்ணப்பங்கள் தற்போது காவல்துறைக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை தரப்பை பார்க்கும்போது இந்த ஒரு வழக்கை சுட்டிக்காட்டி அந்த விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுதந்திரமான முறையில் இந்த விண்ணப்பங்கள் அளிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த இரண்டு தரப்பு வாதளிக்கிற நீதிபதிகள் அதாவது இந்த விண்ணப்பங்களை சுதந்திரமான முறையில் பரிசீலிக்கலாம் என்று தெரிவித்தார்கள். அதே போல இதே அணுகுமுறைதான் அனைத்து போராட்டங்களுக்கும் பின்பற்றப்படுகிறதா என்றும் இன்று கேள்வி எழுப்பினார்கள். பின்னர் RSS தாக்கல் செய்த இந்த மனுக்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜனவரி 20 தள்ளி வைக்கிறார்கள். நன்றி மதன், விவரங்களுக்கு.